ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். இப்போது நான் வந்து இங்கேயா நான் வந்து காரப்பாக்கத்தில் இருக்கேன்யா. காரப்பாக்கத்தில் இருக்கேன்யா. இது என்ன அப்படின்னா, ஒரு டீ கடையில் வந்து டீ சாப்பிட்டோம்யா. இப்போ அந்த டீ கடையில் வந்து 15 ரூபா சொல்கிறாங்க ஐயா. டீ கடை சரிங்களா, 15 ரூபா வச்சுங்க. ஏன்னா அவங்க கஷ்டத்துக்கு அவங்க சொல்கிறாங்க. இப்போது ஐயா எங்களுக்கு வந்து கேஸ் விலை வந்து இப்போ வந்து 8000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. என்ன கவர்மெண்ட் கொடுக்குறது 2000 ரூபா என்ன தான், ஆனால் 8000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 5500 சொல்கிறார் பாருங்க. 5500 சொல்கிறாரு. ஆனால் இதில் யார் தப்பு பண்ணுறது? கவர்மெண்ட் என்ன இதில் ஊழல் பண்ணுறீங்களா? இதில் ஏதோ ஊழல் நடக்குதா? இந்த அரசாங்கம் ஏதோ ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த 8000 ரூபாய்க்கு இன்னொரு இடத்து கடையில் வந்து 8000 ரூபா சொன்னாங்க என்கிட்ட. இப்போ இங்கே வந்து 5500 ரூபா இங்கே சொல்கிறாங்க. ஆனால் அதோடைய விலை என்ன? 2000 ரூபா தான். 2500 ரூபா இந்த கேஸ் விலை. எதுக்கு இவ்வளோ வந்து இது பண்ணுறீங்க? யார் இந்த காசு எப்படி போகுது? யாருக்கிட்ட போகுது இந்த காசு? இது மத்திய அரசுக்கிட்டே போதா இல்லை மாநில அரசுக்கிட்ட போதா இல்லை இந்த ஏஜென்ட்டுக்கு தப்பு பண்ணுறாங்களா? சொல்லுங்கள். இந்த ஏஜென்ட் வந்து காசை வந்து தப்பு பண்ணுறாங்க, காசை வந்து கொள்ளடிக்கிறாங்க இல்லையா? இப்போ ஊழல் நடக்குதா இல்லையா? அரசாங்கத்தில் ஊழலே இல்லைன்னு சொல்கிறீங்களா சார்? மத்திய அரசில் எங்களுக்கு ஊழலே தெரியாது, ஊழல் கிடையாதுன்றீங்களே மோடி அரசு. இப்போ எப்படி இந்த ஊழல் நடக்குது? எப்படி சார் நடக்குது இந்த ஊழல் நடக்குது? பாருங்கள், இது டீ கடை தான் எடுத்துருக்கேன். ஏன் ஊழல் நடக்குது? என்ன சார் இது? கேஸ் 8000க்கு இது கொடுத்தோம்னாக்கா அவங்க வந்து இது பண்ண வேண்டாமா? அந்த கேஸ் இறக்கிட்டா ஒரு கடையில் சொல்கிறாங்க சார், இவர் இந்த கடையில் வந்து நியாயமாக தான் இருக்குது இப்போது, ஓகேங்களா? இந்த கடையில் நியாயமாக 12 ரூபா தான் இது போடுறாரு, டீ போடுறாங்க. ஆனால் மற்ற ஒரு கடையில் நான் பார்த்தேன், என்ன தெரியுங்களா, 15 ரூபா. அவர் என்ன சொல்கிறாருன்னா 8500 எனக்கு கேஸ் போடுறாங்க, அதனால் நான் 15 ரூபா. சரி சார், 8500 போடுறாங்க. அந்த கேஸ் விலை குறைச்சிட்டாங்கன்னா நீங்கள் இறக்கிடுவீங்களான்னு கேட்டால் நாங்கள் இறக்க மாட்டோம் அப்படின்றாங்க. என்ன சார், என்ன ஊழல் பண்ணுறீங்களா? இதுலேயும் இப்போ இது ஒரு கேஸ் ஊழல் சார். இதுவும் ஊழல் தான். இப்போ நீங்கள் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, புரியுதா? இதில் வந்து காசு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்க எந்த ஆஃபீஸர்ஸ் கேஸ் வந்து சிலிண்டருக்கு ஏதோ ஆஃபீஸர்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க காசு. ஏன் சாப்பிட்றான் அந்த காசை? எவ்வளோ காசு ஏன் சாப்பிட்றான்? 8500 எதுக்கு சார்? 2000 ரூபா கேஸ் ஏன் சார் 8000 ரூபா கொடுக்கணும்? கேட்டால் டிமாண்ட் பண்ணுறான் சார். இந்த முதல்ல ஏஜென்ட்டுகளை பிடிங்க சார், ஏஜென்ட்டை பிடிங்க. இல்லைன்னா ஊழலுக்கு காரணம் நீங்கள் தான். இந்த மத்திய அரசும் மாநில அரசும் தான் இந்த ஊழலுக்கு காரணம். இந்த கேஸ் விலைக்கு காரணம் இந்த மத்திய அரசும் ஊழல் தான் காரணம், சரிங்களா? இதை வந்து பண்ணுங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க நீங்கள்? சார் இது நல்லது இல்லை. இதை பாருங்கள், முதல்ல கண்டிச்சு பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களுக்கு வீட்டு வர கேஸும் விலை அதிகமாக தான் கொடுக்குறாங்க. ஏஜென்ட்டுக்கு சரியில்லை, ஏஜென்ட்டுக்குள்ளே பிடிங்க. தயவு செய்து இதை சீக்கிரமாக இதை பிடிச்சி கட்டுப்படுத்துங்க. இல்லைன்னா இந்த மாதிரி விலைவாசி ஏறி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம், சரிங்களா? நீங்கள் ஊழல் பண்ணுறதான் அர்த்தம். இந்த மத்திய அரசும் மாநில அரசும் நீங்கள் ஊழல், இதுலேயும் ஒரு ஊழல் இருக்குதுன்னு உண்மை, சரிங்களா? ஓகே, இதை வந்து சரி பண்ணுங்கள் சீக்கிரத்தில். நன்றி.